Can you hear me? Yes, very well. We are very happy to have Pastor Michael Adams this evening in our midst. Recording in progress. Let's clap our hands and welcome him. Come on, can we give Jesus an even bigger shout? இயேசுநாதரை உயர்த்தி சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். Isn't he worthy? He is so good, and he has been so good to us individually. He's been good to our churches, and he is worthy of our praise. ஆண்டவர் நமக்கு நல்லவராகவே இருந்தார், நம்முடைய சபைகளுக்கு நல்லவராகவே இருந்தார். எல்லா துதிக்கும் கனத்துக்கும் மகிமைக்கும் அவர் ஒருவரே பாத்திரராய் இருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லிடுங்க. Amen. Well, I'm so grateful for the opportunity to be with you this morning, or this evening for you. இந்த மாலை வேளையிலே உங்கள் மத்தியிலே இருக்க கர்த்தர் கொடுத்த இந்த வாய்ப்புக்காய் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறேன். Pastor Doss, I just want to make sure I can't hear the audio on my end, so I just want to make sure you can hear me. Pastor, is it echoing? Are you hearing? I can hear you now. You are able to hear me now, Pastor? Now? Yes, I can hear you good now. Okay, Pastor. Yes. Okay, good. So in the U.S. we have daylight savings time, and they change our time 2 times a year. அமெரிக்காவுல 2 முறை ஒரு மணி நேரத்தை முன்னால பின்னால மாத்தி வைக்குவாங்க. டைம் அட்ஜஸ்ட் பண்ணி வைக்குவாங்க. நேத்து வரை 6 மணிக்கு இன்னைக்கு 7 மணின்னு அப்படி மாத்தி வைப்பாங்க. And so this time, when I was setting the meeting to visit with you, it was an hour earlier. இப்போ உங்களோட இந்த கூட்டத்துக்கு வரும் பொழுது 1 மணி நேரம் முன்னால போயிருச்சு இது. But praise God, I'm awake and you are here, and we are gathered together to worship the Lord today. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் விழிப்பா இருக்கிறேன், நீங்க எல்லாம் இங்க இருக்கிறீங்க. கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம கடந்து செல்லலாம். Amen. It's a season of gratitude and thanksgiving as we come to the end of a year. ஒரு வருஷத்தின் முடிவுக்கு நாம் வரும் பொழுது இது நன்றி சொல்லுகிற ஒரு சீசன். ஒரு ஆண்டவர் செய்த நன்மைகளுக்கு ஒரு நன்றி சொல்லுகிற ஒரு காலகட்டத்தில் நாம் இருக்கிறோம். I know in the U.S. we celebrate Thanksgiving as a holiday, but more than that, Thanksgiving is a spirit. கவனிங்க, அமெரிக்காவுல இந்த தேங்க்ஸ்கிவிங் என்பதை ஒரு லீவாக, ஓய்வு நாளாக கொண்டாடுகிறோம். ஆனா நன்றி செலுத்துறது ஒரு ஆவி. And even the yearly calendar, the way we schedule things in both of our countries, things are coming to an end and then new things will begin. கவனிங்க, இந்த நாட்கள்ல நாங்க உட்கார்ந்து அடுத்த வருஷம் என்னென்ன காரியங்களை செய்ய வேண்டும் என்று சொல்லி திட்டம் வகுப்போம். நீங்களும் அப்படித்தான் செய்வீர்கள் என்று நான் நினைக்கிறேன். And this will probably be the last time of 2025 that you and I share some time together. நீங்களும் நானும் இந்த வருஷத்துல இதான் கடைசியா கொஞ்ச நேரத்தை செலவிட போகிறோம் என்பதை நான் நினைக்கிறேன் இந்த வருஷத்துக்கு. And I want to take a few minutes and talk about the spirit of thanksgiving that we have because of the Holy Spirit living in us. கவனிங்க, பரிசுத்த ஆவியார் நமக்குள் வாசம் பண்ணுகிறபடியினாலே நன்றியுள்ள இருதயத்தை குறித்து ஒரு சில நிமிஷங்கள் உங்களோடு நான் தியானிக்கும்படியாய் விரும்புகிறேன். நன்றியுள்ள இருதயம். This is more than just being polite and saying thank you to God and thank you to each other. This comes from a root of gratefulness and gratitude. இது சும்மா ஒரு இடத்துல உட்கார்ந்துக்கின்னு ஆண்டவரே உமக்கு நன்றி, குடும்பத்துக்காக நன்றின்னு சொல்றது மாத்திரம் அல்ல, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரிடத்திலே பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களுக்காக நன்றி சொல்லுகிற நாட்கள். Did you know that you can't complain and be grateful at the same time? நல்ல ஞாபகத்துல வச்சுக்கோங்க, ஒரே நேரத்துல முறுமுறுக்கவும் நன்றி சொல்லவும் முடியாது. ஒன்னு முறுமுறுக்கணும், இல்லைன்னா நன்றி சொல்லணும். You can't be critical and fuss and complain a lot, but also be grateful and thankful at the same time. அதாவது இது இல்ல அது இல்லன்னு முறுமுறுத்துங்கிற அதே நேரத்துல
இது இல்ல அது இல்லன்னு குறைய சொல்ற அதே நேரத்துல நன்றி ஆண்டவரேன்னு சொல்ல முடியாது. ரெண்டுல ஒண்ணு தான் சொல்ல முடியும். I want you just to do a personal assessment. Over the last few months, have you, in your interactions with others, been grateful or ungrateful? கவனிங்க, இப்ப நீங்களே இந்த 2 நாளா நம்ம பண்ணுகிற மாதிரி ஐயாவும் பண்ண சொல்றாரு. ஒரு நிமிஷம் யோசித்து பாருங்க. கடந்த 3 மாசம் 4 மாசம் 5 மாசம் பேசணும் கிட்ட எல்லாம் நீ உன் குறைய சொன்னியா நிறைய சொன்னியா? இந்த ஜன்னல்லாம் சாத்திர. And you may say to yourself, "Oh, I'm grateful, and in my heart I'm grateful." But would others say that is a grateful and a thankful person? கவனிங்க, என்னுடைய இருதயத்தில் ஆண்டவருக்கு நான் நன்றி உள்ளவனா இருக்கிறேன். ஆனா மற்றவங்க கிட்ட பேசுறப்ப என் குறையே சொல்லி நிக்கிறேன். And as pastors and leaders, we set the standard of gratitude and gratefulness with those we lead. கவனிங்க, பாஸ்டர்களாகிய நாம், ஊழியர்களாகிய நாம் ஜனங்கள் மத்தியில ஒரு ஸ்டாண்டர்ட, ஒரு நிலையை ஏற்படுத்தணும். அது என்னன்னா, எப்பொழுதும் நன்றி சொல்லுகிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். I've even noticed in my own home with my family, if I begin to murmur and complain, then sometimes my kids, they will take it a step farther and complain even more. என் குடும்பத்துல, என் ஊழியத்துல கூட இதை நான் பார்த்திருக்கிறேன். சில நேரத்துல என் பிள்ளைங்களுக்கு முன்னால நான் முறுமுறுத்தா அவங்களும் முறுமுறுக்க ஆரம்பிச்சிடுறாங்க. And so it doesn't mean that we can't be real and communicate how we feel, but I think choosing to be grateful in all things protects what God is doing in our lives. முறுமுறுக்கவே கூடாது, குறைய சொல்லவே கூடாதுன்னு நான் சொல்லல. மாறாக கூடுமான மட்டும் ஆண்டவர் செய்த நன்மைகளை பார்த்து அவருக்கு நன்றி சொல்ல கற்றுக்கொள்ள வேண்டும் மற்றவர்களுக்கு முன்பதாக. I don't want to embarrass them, but I just want to acknowledge Pastor Doss and Sister Ruth and the spirit of gratitude and gratefulness that they carry themselves. பாஸ்டர் தாஸையும் சகோதரி ரூத்தையும் நான் வெட்கப்படுத்த விரும்பல. ஆனா இவர்கள் ஆண்டவருக்கு எவ்வளவு நன்றி உள்ளவர்களாய் இருக்கிறார்கள் என்று அவர்களோடு பேசும்போது நான் புரிந்து கொண்டேன். There's been some health things that they were believing God for, and some things that we're figuring out, but they are not stopping. They still carry a spirit of gratefulness and gratitude. கவனிங்க, அவங்க ஊழியத்துல சில பிரச்சனைகள் வந்திருக்கிறது, அவங்க சரீரத்துல பலவீனங்கள் வந்திருக்கிறது. அதை பெரிதுபடுத்தாமல் கர்த்தர் கொடுத்த பணியை தொடர்ந்து கொண்டிருக்கிறார்கள். There would be some people that would say, I have this neck brace on and I need to lay in the bed and I can't do ministry, I need to take some time off. சிலர் சொல்லுவாங்க, கழுத்துல பெல்ட் கட்டிக்கினேன், என்னால நடக்கவே முடியல, போய் படுத்துக்கிறேன், ஊழியெல்லாம் செய்ய முடியாதுன்னு போய் படுத்துக்குவாங்க. But I saw in the pictures from social media this week, Pastor Doss is still leading you. He is still with a spirit of gratitude and gratefulness, and there is no stopping him. கழுத்துல இந்த இது பாட்டுக்குன்னு ஜோசப் போட்டோ பிடிச்சி சோசியல் மீடியால அனுப்பினா ஐயாத்த பாத்துட்டு இருக்கிறாரு. பாஸ்டர் தாஸ் அத பெருசா தன் வலியை பெருசுப்படுத்தாம தொடர்ந்து உங்களோடு பேசிக்கொண்டு உங்களை உற்சாகப்படுத்தி கொண்டு இருக்கிறதை பார்க்கும் பொழுது மகிழ்ச்சியாக இருக்கிறது. I messaged him and said, "What are you doing with a brace around your neck? Are you okay?" நானே கேட்டேன், கழுத்துல என்னமோ கட்டின்னுக்கிறேன், என்னையான்னு கேட்டு எல்லாம் சுகமாக்குறியான்னு கேட்டேன் நான். He said, "Oh yes, it's just this, everything is okay." எல்லாம் பரவாயில்லையா, சின்ன பலவீனம் தான், அதுக்காக தான் இதை போட்டுனுக்கிறேன்னு சொன்னாரு. So having gratefulness. So having gratefulness and gratitude doesn't mean we ignore the problems and the challenges. It just means we praise God and give gratitude to Him even through those things. நன்றியுள்ளவர்களா இருக்கணும் அப்படின்னு சொன்னா அதுக்காக நம்முடைய பிரச்சனைகளை பேசவே கூடாது, நம்முடைய சூழ்நிலைகளை பேசவே கூடாது என்றெல்லாம் அர்த்தம் இல்ல. மாறாக ஆண்டவரிடத்துல பெற்ற நன்மைகளுக்காக நன்றி சொல்ல கற்றுக்கொள்ள வேண்டும். We have to wake up every day and choose to see things to be thankful for. அதாவது ஒவ்வொரு நாளும் விழித்து இருக்கும் பொழுது
ஆண்டவர் கரத்துல பெற்ற நன்மைகளை முதலாவது பாராட்ட தெரிந்து கொள்ள வேண்டும். I want to go through a few scriptures about Thanksgiving just to stir us up, and then I want to share a story with you from the scripture. நான் உங்களோடு கூட உற்சாகப்படுத்த ஒரு சாட்சியை சொல்லிட்டு பிறகு வேத வசனத்தை கொண்டு உங்களை நான் உற்சாகப்படுத்த விரும்புகிறேன். 1 Thessalonians 5:18 says, "Give thanks in all circumstances." எல்லா நிலைகளிலும் கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்கள் என்று 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம். Psalm 104 says, "We enter God's gates with thanksgiving." நன்றியுள்ள இருதயத்தோடு அவருடைய பிரகாரங்களில் பிரவேசிப்போம் என்று சங்கீதத்திலே நாம் வாசிக்கிறோம். 104ஆம் சங்கீதத்திலே. Colossians 3:15 and 17, it tells the believers to be thankful and do everything with thankfulness. அதாவது கலாத்தியர் 3:15 நாம் என்ன வாசிக்கிறோம் என்றால், விசுவாசிகள் எல்லாவற்றுக்காகவும் ஆண்டவருக்கு நன்றி சொல்ல வேண்டும். In Psalm 107:1, it says, "Give thanks to the Lord because He is good." கர்த்தர் நல்லவர், அவருக்கு நன்றி சொல்லுங்கள் என்று சொல்லி சங்கீதங்களிலே வாசிக்கிறோம். கர்த்தர் நல்லவர், அவரை ஸ்தோத்தரிப்போம். Can we take just a second and give thanks to the Lord because He is good? கர்த்தர் நல்லவர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஒரு நிமிஷம் கையை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. வாய் திறந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கண்ணை மூடி வாய் திறந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே, நீர் நல்லவராகவே இருக்கிறீர். உமக்கு நன்றி, நன்றி, நன்றி. Thank you, Lord. Amen. Did you know that there are chemicals in your body physically that react and respond to praise and thanksgiving to the Lord? உங்களுக்கு தெரியுமா, எப்பொழுதெல்லாம் ஆண்டவரை துதித்து ஸ்தோத்திரம் பண்றீங்களோ உங்க உடம்புல இருக்கக்கூடிய சில ரசாயனங்கள் செயல்பட ஆரம்பிக்கிறது. We were made to give thanks to the Lord, to worship and honor Him. ஏன் என்று சொன்னால், அந்த தன்னை வணங்கும்படியாக படைக்கப்பட்டவர்கள் நாம். ஆக எப்பொழுதெல்லாம் கர்த்தரை துதிக்கிறோமோ ஸ்தோத்திரிக்கிறோமோ அப்பெல்லாம் நம்முடைய சரீரத்தில் இருக்கக்கூடிய எல்லா அமிலங்களும் வேலை செய்கின்றன. I want to share a scripture from Isaiah chapter 43. ஏசாயா 43ஆம் அதிகாரத்திலிருந்து ஒரு வசனத்தை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ளும்படியாக. And this was the word of the Lord through Isaiah to encourage Israel. இஸ்ரவேல் ஜனங்களை உற்சாகப்படுத்த தீர்க்கதரிசியாகிய ஏசாயாவை கர்த்தர் இங்கே பயன்படுத்திக் கொள்ளுகிறார். Someone read verses 19 through 21. 19 இருந்து 21 வரை வாசிக்க கேட்போம். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? நான் வனாந்தரத்திலே வழியையும் அவாந்தர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன். நான் தெரிந்து கொண்ட என் ஜனத்தின் தாகத்துக்கு வனாந்தரத்திலே தண்ணீர்களையும் அவாந்தர வெளியில ஆறுகளையும் உண்டாக்குவதினால் காட்டு மிருகங்களும் வலு சர்ப்பங்களும் கோட்டான் குஞ்சுகளும் என்னை கனம் பண்ணும். இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். ஒரு அல்லேலூயா சொல்லிடுங்க. Amen. Notice the end of this says that the Lord created us for Himself. ஆண்டவர் நம்மை தமக்கென்று சிருஷ்டித்தார் என்று சொல்லி இதை நாம் பார்க்கிறோம். இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன். It talks about nature and the animals that He created, but then He created us uniquely for Himself to praise Him. இயற்கையை சிருஷ்டித்தார், மிருகங்களை சிருஷ்டித்தார், நம்மையோ தனித்தன்மை விதமாக அவரை துதிக்கும்படியாக அவரை கனப்படுத்தும்படியாய் சிருஷ்டித்திருக்கிறார். And it says a lot about God and His provision and protection for Israel, but it also says a lot about our position of thankfulness. ஆண்டவரை குறித்து அநேக காரியங்கள் சொல்லி இருக்கிறது. அதே நேரத்தில் நாம் எப்படி ஆண்டவருக்கு நன்றி உள்ளவர்களா இருக்க வேண்டும் என்றும் இந்த வேத பகுதி நமக்கு சொல்லுகிறது. He reminds them of the victory of how He set them free from Egypt. எகிப்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்களை எப்படி கர்த்தர் விடுதலையாக்கி வெற்றியாய் கொண்டு வந்தார் என்பதை ஞாபகப்படுத்துகிறார். In today's language, it's like He's saying, "Don't you remember what I've done for you?" இன்றைய பாஷையில இதை சொல்ல வேண்டுமானால்,
கடந்த நாட்கள்ல நான் உன்னை நடத்தி வந்த விதத்தை நினைத்து பார் என்று சொல்வதை போல் இருக்கிறது. He's saying to us today, don't you forget how good I've been to you and how I took care of you. என்னையும் பார்த்து சொல்றாரு, கடந்த நாட்கள்ல உனக்கு நான் எவ்வளவு நல்லவராகவே இருந்தேன், மறக்காம எப்பொழுதும் நினைத்து கொண்டு நன்றியுள்ள கர்த்தர் சொல்லுகிறார். He says, I am the God who makes a way where there is no way. ஆண்டவர் சொல்றார், வழி இல்லாத இடத்திலே நான் வழியை ஏற்படுத்துகிற தேவன். That in the dry and desert land there was a river of provision and a river of life. அவர் வனாந்தரத்திலே ஆறுகளை உண்டாக்குகிற தேவன், ஜீவன் தருகிற ஆறுகளை நமக்காக சிருஷ்டிக்கிற தேவன். And then he says, forget about what's happened. ஆகவே கர்த்தர் சொல்லுகிறார், நீ பெற்றுக்கொண்ட இந்த நன்மைகளை மறவாத படிக்க எச்சரிக்கையாயிரு. He's not saying forget about the good things that he's done. ஆண்டவர் அவர் செய்த நன்மைகளை மறந்துருன்னு சொல்ல, மாறாக he's saying forget about all the trouble and forget about the tough things that you had to go through. நீ கடந்து வந்த கடினமான பாதையை மறந்துரு, புது வருஷத்துல அதெல்லாம் வரப்போறது இல்லைன்னு கர்த்தர் சொல்றார். ஒரு அல்லேலூயா சொல்லிடு. But we actually look back to remember God's faithfulness then. அப்பொழுது நாம கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்த்து ஆண்டவர் எவ்வளவு நல்லவராகவே இருந்திருக்கிறார் என்பதை சிந்தித்து பார்க்கிறோம். Be alert and be present. I'm doing something new. You should look ahead. ஆண்டவர் வந்து புதிய காரியத்தை செய்யும்படியாக அவரை நாம் நோக்கி பார்க்க வேண்டும் என்று இந்த வேத பகுதி சொல்லுகிறது. இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன். Thankfulness is both looking behind us and saying thank you, but looking ahead and saying thank you. நல்ல கவனிங்க, நன்றியுள்ள இருதயம் எது தெரியுமா? ஏற்கனவே ஆண்டவர் பெற்ற நன்மைகளுக்காக நன்றி சொல்றது, எதிர்காலத்தில் பெறப்போகிற நன்மைகளுக்காகவும் நன்றி சொல்றதுதான் நன்றியுள்ள இருதயம். Some of us are trying to look to the next thing and we haven't yet said thank you to the Lord for what he's done. ஆண்டவர் செய்ததை ஏற்கனவே பெற்றுக்கொண்டதற்கு நன்றி சொல்லாம வெறும் எதிர்காலத்தில் பெறப்போகிறதற்காக மாத்திரம் ஜெபிப்பார்கள். There has to be a spirit of gratefulness when we say to God, God, I wouldn't have been here. I couldn't be here if you had not been good to me then. நாம எப்படி சொல்லணும்னா, ஆண்டவரே நீ என் கூட இல்லாமல் இருந்திருந்தா இந்த இடத்துக்கு நான் வந்திருக்க மாட்டேன், வழியில் அழிஞ்சு போயிருப்பேன். There's no way I would have been rescued from Egypt. There's no way I would have experienced freedom had it not been for you coming and getting us and rescuing us from there. எகிப்திலிருந்து நீர் இல்லாம இருந்திருந்தா நான் காப்பாற்றப்பட்டு விடுதலையாக்கப்பட்டு இங்க வந்திருக்க மாட்டேன். நீ இங்க இல்லாம இருந்திருந்தா நான் இந்த நிலைமைக்கு வந்திருக்க மாட்டேன். And then there's a spirit of expectation that says, God, you are good then, you are good today, and you will be good in the next season. ஒரு நம்முடைய ஆவிய எதிர்பார்ப்பை மாத்திக்கணும். அப்ப நல்லவரா இருந்தீர், இப்ப நல்லவரா இருக்கிறீர், எதிர்காலத்திலும் நீர் நல்லவரா இருப்பீர். How do we know God will save us in the next season? Because he saved us in the season behind us. கவனிங்க, அடுத்த வருஷம் கர்த்தர் நம்மளை காப்பாத்தாருன்னு எப்படி சொல்ல முடியும்? போன வருஷம் காப்பாத்தினாரு, அடுத்த வருஷமும் காப்பாத்தினாரு. How do we know we can trust God for healing for this next thing? It's because he was faithful to heal us back then. அடுத்த முறை வியாதி வந்தா ஆண்டவர் சுகப்படுத்துவார்னு எப்படி நம்புறது? போன முறை வந்தப்ப சுகப்படுத்தினாரு, அடுத்த முறையும் சுகப்படுத்துவார். ஒரு அல்லேலூயா சொல்லிடுங்க. I'm here today. Pastors, friends, and who are so thankful for God's goodness and faithfulness yesterday. நேற்றைய தினத்திலே கர்த்தர் எனக்கு செய்த எல்லா நன்மைகளுக்காக, அவருடைய வழி நடத்துதலுக்காக ஆண்டவருக்கு தொடர்ந்து நன்றி செலுத்திக் கொண்டே இருப்பேன், சோத்தரித்துக் கொண்டே இருப்பேன். And you are
here ready to look ahead in expectation for God's faithfulness in the next days. வருகின்ற நாட்களிலே கர்த்தர் உங்களுக்கு உண்மையுள்ளவராயிருந்து நீங்கள் கடந்து போகிற பாதையிலே துணையாயிருந்து நிச்சயமாய் உங்களை வழி நடத்த போகிறார். Isaiah goes on in this verse and he says that the Lord is about to do something new. He says, don't you see it? There it is. அதாவது இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், அது இப்பொழுதே தோன்றும், உங்களால் அதை பார்க்க முடியவில்லையா என்று ஏசாயா கேட்கிறான். Do you know a spirit of gratefulness will enable you to see the next thing God wants to do? அதாவது நன்றியுள்ள இருதயம் தான் அடுத்து உன்னை கொண்டு கர்த்தர் என்ன செய்ய போகிறார் என்பதை காண செய்யும். It will help you see His provision. You'll gain wisdom to know what decisions that need to be made. என்ன தீர்மானத்தை நீ எடுக்க வேண்டும், எடுக்கிற தீர்மானத்துக்கு எப்படி கர்த்தர் உன்னை அற்புதமாய் போஷித்து வழிநடத்துவார் என்பதற்காக அவரை விசுவாசித்து எதிர்பார்த்து கொண்டிருக்க வேண்டும். Right now, how many of you are in a place where a decision needs to be made, or you're looking for direction from the Lord about something? உங்களில் எத்தனை பேர் தீர்மானம் எடுக்க வேண்டிய நிலைமையில நான் இருக்கிறேன், அடுத்து என்ன செய்வதென்று நான் தீர்மானிக்க வேண்டும் என்ற நிலைமையில எத்தனை பேர் இருக்கீங்க? கையை உயர்த்தி காட்டுங்க. So those of us that are in this place seeking direction, start with thank you. கவனிங்க, யாரெல்லாம் புதிய வருஷத்துல புதிய காரியத்தை செய்ய நினைக்கிறீங்களோ நன்றியில ஆரம்பிங்க. நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனேன்னு ஆரம்பிங்க. This idea of entering His courts with thanksgiving doesn't mean that we start our services or our worship with fast songs. கவனிங்க, அப்படின்னா துதியோடு கூட ஸ்தோத்திரத்தோட உடைய பிரகாரங்களில் பிரவேசிப்பேன்னு சொன்னதும் புதுசா மியூசிக் போட்டு பாட்டு பாடுறது நான் சொல்லல. That's a good application of the principle, but the life principle is that we start our request, or we start our conversation with God with a spirit of thankfulness. அதாவது துதியோடு உடைய வாசல்களில் பிரவேசிப்பேன்னு சொன்னா பாட்டு பாடுன்னு போறது இல்ல. ஆண்டவரே, உம்மிடத்துல நான் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களுக்காக நன்றி, புதிய வழிகாட்டுதலை என்னை வழி நடத்தும்னு சொல்லின்னு போற அந்த மனநிலை. It's amazing how a spirit of thanksgiving will open up your spirit, will open up your heart to what the Lord wants to say. கர்த்தர் சொல்ல விரும்புகிறதை கேட்கும்படியாய் நன்றியுள்ள இருதயம் தான் தன்னுடைய வாசலை திறந்து கேட்கும். And when our approach to God is thanksgiving, then it builds the foundation for a relationship with Him. ஆண்டவரோடு கூட நன்றியுள்ள இருதயத்தோடு நாம பிரவேசிக்கும் பொழுது புதிய காரியங்களை செய்ய அவர் ஆயத்தமானவராய் இருக்கிறார். So God had done so much to Israel, setting them free from Egypt. கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எத்தனையோ நன்மைகளை செய்தார். எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து அவர்களை விடுதலையாக்கி கொண்டு வந்தார். Does somebody remember how long they traveled around the desert? வனாந்திரத்துல எவ்வளவு நாள் இஸ்ரவேல் ஜனங்க பிரயாணம் பண்ணாங்க? யாருக்குன்னா ஞாபகம் இருக்கா? 40 years, 40 ஆண்டுகள். Yeah. 40 years is a long time to be in any desert. 40 வருஷம் வனாந்திரத்திலே சுத்தின்கிறது நீண்ட ஒரு நாள் இல்லையா? ஆமென். And God met with them there, and He took good care of them in the desert, but it was never His plan that they would spend all of their time there. கவனிங்க, கர்த்தர் அவர்களை நினைத்தருளினார், அவர்களை போஷித்தார், தண்ணீர் கொடுத்தார், வழி நடத்தினார். ஆனால் ஆண்டவருடைய திட்டம் அது அல்ல. 40 வருஷம் அவங்க வனாந்திரத்திலே சுற்றி திரிவது ஆண்டவருடைய திட்டம் அல்ல, அவர்கள் எடுத்த முடிவு. And you remember part of the reason that they had to remain there was because they sent spies into the promised land, but they were not grateful. They actually were very critical and full of fear. கவனிங்க, வேவுக்காரரை அனுப்பினார்கள். வேவுக்காரர்கள் வந்து செய்தி சொன்ன போது அவர்கள் நற்செய்தி சொன்னவர்களை நம்பாம துர்ச்செய்தி சொன்னவங்களை நம்பிட்டாங்க. ஆகவே வனாந்திரத்துல 40 ஆண்டுகள் சுற்றி திரிய வேண்டி இருந்தது. And you remember Caleb
Caleb came back and said, man, this place is incredible. This is a great opportunity, and we're so thankful to God for what he's given us. We need to go into the land. காலேப் திரும்பி வந்து இந்த தேசம் செழிப்பான பாலும் தேனும் ஓடுகின்ற தேசம், கர்த்தர் கிருபையா இதை நமக்கு கொடுத்திருக்கிறார், நாம் ஓடி போய் எளிதா இதை சுதந்திரித்துக் கொள்ளலாம் என்று நற்செய்தி சொன்னான் காலேப். But the other spies, they were critical and they were full of fear, and they weren't grateful for the opportunity. They actually complained that this was a terrible idea. ஆனா மற்ற 10 வேவுக்காரரோ திரும்பி வந்தாங்கோ, பயந்து போயிட்டு இருந்தாங்கோ, முறுமுறுத்தாங்கோ, ராட்சதர்களை கண்டன் போய் சொன்னாங்கோ, கர்த்தருடைய வார்த்தையை நம்பல. அவங்க வந்து இந்த கானானுக்குள் பிரவேசிக்க முடியாம. And you notice that all of them saw the same things, but they saw it a different way. எல்லாம் ஒரே காரியத்தை தான் பார்த்தாங்க, கண்ட காட்சி ஒன்றுதான். ஆனால் காலேப் வேறு மாதிரி பார்த்தான், மற்ற 10 பேர் வேற மாதிரி பார்த்தாங்க. One saw an obstacle and complained, the others saw an opportunity and thanked God for it. ஒரே பூமியை கானான சிலர் தடையாக எதிர்ப்பாக பார்த்தாங்க, தரிசனக்காரனோ ஆசீர்வாதமாக புதிய வழியாக பார்த்தான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. It was the same land that they were in, just a different perspective. They had a different spirit in which they interpreted what God was doing. 12 பேரும் ஒரே நிலத்தை தான் பார்த்தாங்க, ஆனா 2 பேருடைய பார்வை வேற மாதிரி இருந்தது, 10 பேருடைய பார்வை வேற மாதிரி இருந்தது. As we close one season and enter into the next season, we want to have a spirit of thanksgiving that sees the things in front of us as an opportunity and a blessing. கவனிங்க, ஒரு வருஷத்தை முடித்து இன்னொரு புதிய வருஷத்துக்குள்ள, ஒரு காலத்தை முடித்து இன்னும் புதிய காலத்துக்குள்ள போகும் பொழுது இந்த புதிய காலத்தை வேறு கண்ணோட்டத்தோடு பார்க்க நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். Even the challenges that lay before them, the giants that they had to face, they saw through the obstacles and they saw the opportunity of God's blessing and provision. 10 பேர் சவால்களை பார்த்தார்கள், ராட்சதர்களை பார்த்தார்கள், பயந்து போனார்கள். 2 பேரோ கர்த்தர் கொடுத்த வாய்ப்பை பார்த்தார்கள், கர்த்தருடைய துணையால் ஜெயித்துக் கொள்ள முடியும் என்று நம்பினார்கள், விசுவாசித்தார்கள். As we go through this, there's a couple of things that I want to pull out that I believe will encourage you to have a spirit of thanksgiving and just a heart of gratefulness as we enter into this next thing God wants to do. தியானிக்கும் பொழுது இன்னும் 2 கருத்துக்களை நான் வெளியே கொண்டு வந்து உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறேன். நமக்கு எதிராக இருக்கிற காரியங்களை குறித்து முறுமுறுக்காமல் நன்றியுள்ள இருதயத்தோடு கடக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். Pastor Dawson, Yes. Okay, you're back. I hear you now. Yes, buddy. Okay, so let's look at our scripture, Joshua 4:4-7. யோசுவாவின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் வசனங்கள் 4 7 வரை பார்க்கலாம். யோசுவாவின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் வசனங்கள் 4 7 வரை. அப்பொழுது யோசுவா இஸ்ரவேல் புத்திரரில் ஒவ்வொரு கோத்திரத்திற்கு ஒவ்வொருவராக ஆயத்தப்படுத்தி இருந்த 12 பேரை அழைத்து அவர்களை நோக்கி, நீங்கள் யோர்தானின் மத்தியில் உங்கள் தேவனாகிய கர்த்தரின் பெட்டிக்கு முன்பாக கடந்து போய் உங்களுக்குள்ளே ஒரு அடையாளமாய் இருக்கும்படி இஸ்ரவேல் புத்திரருடைய கோத்திரங்களின் லக்கத்திற்கு சரியாக உங்களில் ஒவ்வொருவனும் ஒவ்வொரு கல்லை தன் தோளின் மேல் எடுத்துக் கொண்டு போங்கள். நாளை இந்த கற்கள் ஏதென்று உங்கள் பிதாக்கள் பிள்ளைகள் உங்களை கேட்கும் பொழுது நீங்கள் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை முன்பாக யோர்தான் தண்ணீரை பிரிந்து போனதினால் அவைகள் வைக்கப்பட்டிருக்கிறது. யோர்தானை கடந்து போகிற போது யோர்தானின் தண்ணீர் பிரிந்து போயிற்று. ஆகையால் இந்த கற்கள் இஸ்ரவேல் புத்திரருக்கு என்றென்றைக்கும் நினைப்பூட்டும் அடையாளம் என்று சொல்லுங்கள் என்றார். ஆமேன். Amen. And I want you to see there's 3 things I want to point out in our next few minutes together. அடுத்த சில நிமிஷங்கள் ஒரு சில காரியங்களை உங்களுக்காக நான் குறிப்பிட்டு காட்ட விரும்புகிறேன். The first thing that he instructs them to do is take a stone from the middle in front of the ark. கவனிங்க, அவர் சொல்ற முதல் காரியம், ஒவ்வொருத்தனும் 12 கோத்திரத்துக்கு ஒருவனாக ஒரு கல்லை தூக்கின்னு போங்கன்னு சொல்லிட்டாரு. And these stones, they represented an altar or something. It represented in this story a spirit of thanksgiving, something they could see and be grateful for. 12 கல்லை எடுத்துன்னு போய் யோர்தான் நதியில மத்தியில வச்சு
அங்க அடையாளமாய் வைக்கும் பொழுது இது ஒரு நன்றியுள்ள இருதயத்தோடு அவருக்கு ஏற்படுத்துகிற பலிபீடமாய் காணப்படுகிறது. And I want you to see, he notice that he didn't tell them to take a stone from the beach, from that they left from, or to take a stone from the other side. They were to take a stone from the middle of the river that they were walking through. கவனிங்கள, ஆண்டவர் கடற்கரையில போய் கல்லெத்துனுவா, அங்க மலைகிட்ட போய் கல்லெத்துனுவான்னு சொல்ல, அவங்க வெட்டாந்தரையில நடந்தாங்க பாரு, ஆத்துல, அந்த ஆத்துக்கு மத்தியில இருந்து 12 கல்லை எடுன்ட்டாரு. Now look, they could have easily stood on the other side of the river and thanked God there. நல்லா புரிஞ்சுக்கோங்க, கரையை கடந்துட்ட பிறகு அங்க நல்ல ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டத்தோட ஆண்டவருக்கு நன்றி சொல்லி இருக்கலாம். அவங்க they could have waited till they got to the other side of the river and thanked God there. இந்த பக்கத்துல இருந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லிக்கலாம், அந்த பக்கத்துல இருந்து போயிட்டு கூட ஆண்டவருக்கு நன்றி சொல்லி இருக்கலாம். But this giant river that was at flood stage, they are traveling across, and when they're in the middle, he tells them, take a stone from the middle of the river. அறுப்பு காலமா இருந்தபடியால் யோர்தான் கரை புரண்டு ஓடிக்கொண்டிருக்கிறது. ஆகவே ஓரத்திலிருந்து கல்லை எடுக்க சொல்லல, யோர்தான் நதிக்கரையின் மத்தியிலிருந்து வெட்ட. We have to understand what is he teaching them in this principle. இந்த அடிப்படையில் கர்த்தர் என்ன சொல்லிக் கொடுக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். And he's teaching them not to just thank God ahead or to thank God after, but right in the middle of where you're headed, stop and thank God for what he's done. ஆண்டவரே ஆரம்பத்துல நன்றி சொல்றது மாத்திரம் இல்ல, கடைசியில வெற்றி பெற்ற பிறகு நன்றி சொல்றது இல்ல, நீ கடந்து போய் கொண்டிருக்கும் பொழுதே ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள்னு கர்த்தர் சொல்றார். He's helping them to recognize, I am the God of yesterday, I am the God to come, but I'm also the present God right here in the middle of the circumstance with you. இதை புரிந்து கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். நேற்றைய தினத்திலே நான் கர்த்தராய் இருந்தது மாத்திரமல்ல, நாளை தினத்திலே நான் கர்த்தராய் இருக்க போவது மாத்திரமல்ல, இன்றைக்கும் நான் கர்த்தராய் ஜீவிக்கிறவராய் இருக்கிறேன். And I believe some of you here today on your journey to where God is taking you just need to take a moment right in the middle and thank God and praise him for what he's doing right now. கர்த்தர் எங்கே உன்னை நடத்தி கொண்டிருக்கிறாரோ போய் சேர வேண்டிய இடத்துல சேர்ந்த பிறகு நன்றி சொல்லுகிறேன் என்று இல்லாதபடிக்கு இருக்கிற இந்த நிலையிலே, அவர் நடத்தி கொண்டிருக்கிற இந்த வேலையிலே அவருக்கு நன்றி சொல்ல நாம் கடமைப்பட்டவர்களாய் இருக்கிறோம். We can't delay our praise till the end. We need to bring thanksgiving along the journey every step of the way. நன்றிய கடைசியில சொல்லிக்கலான்னு தள்ளி போடக்கூடாது. ஒவ்வொரு படி எடுக்கும் பொழுதும் ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்ல வேண்டும். It's actually the spirit of thanksgiving that gives us the strength to take the next step, to trust God again. Why? Because he's been so faithful, and we know even in the next step he's going to be faithful. ஒவ்வொரு படி எடுக்கும் பொழுதும் ஆண்டவருக்கு நன்றி சொல்ல வேண்டும். ஏனென்றால் ஒவ்வொரு படியிலும் அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். அடுத்த படி எடுக்கும் பொழுதும் அவர் உண்மையுள்ளவராய் இருப்பார் என்று சொல்லி நன்றி சொல்ல வேண்டும். And he's also not on the beach, on the other end, saying, come to where I am. He's actually walking with us through whatever we're going through. கவனிங்க, நதிக்கரையில அந்த பக்கத்துல ஆண்டவர் நின்னுக்குன்னு கமான் வாங்க நான் எங்க இருக்கிறேன்னு சொல்லல. கஷ்டத்தின் மத்தியில நதியை கடக்கும் பொழுது அவங்க தேவனாகிய கர்த்தர் அவர்களோடவே இருந்தார். Amen. And then the second thing I want to point out is that he says each of you must pick up one stone to carry on your shoulder. நீங்க ஒவ்வொருவரும் ஒரு கல்லை தோள் மேல ஏத்துக்குங்கன்னு ஆண்டவர் சொல்றாரு. Yes. So notice they each had to pick up a stone. They each had to grab a hold of something that they were carrying. கவனிங்க, அவங்க ஒவ்வொருத்தரும் ஒரு கல்லை தெரிந்து கொள்ள வேண்டி இருந்தது. அவர்கள் ஒவ்வொருத்தரும் ஒரு கல்லை சுமக்க வேண்டி இருந்தது. And so I want you, what is this principle? The stones that we pick up
along the journey are what we memorialize on the other side of the journey. கவனிங்க, பயணத்தின் பாதியில நாம தெரிந்தெடுக்கிற அந்த கல்லு தான் போய் சேர வேண்டிய இடத்துல நம்மை உற்சாகப்படுத்த போகிறது. There are sometimes we go through some things and we pick up stones that are not healthy. We pick up things that should not be memorialized from what we went through. சில நேரத்துல பாதையில இந்த பயணத்துல ஒண்ணுக்கும் உதவாத பொருள்களை தூக்கி தேவையில்லாம சுமந்துக்கிறோம். முடிவுல பார்த்தா அது உபயோகமற்ற தொடப்பு கட்டியா போயிடுது. Let me say it this way. There are some things that are not worth carrying into the promised land in what God has shared with you. கவனிங்க, வழியில உனக்கு கெச்சதெல்லாம் பொறுக்கிக்க கூடாது. கானானுக்குள்ள உனக்கு பிரயோஜனமா இருக்கிறதை தான் நினைவு சின்னமா கொண்டு போகணும்னே தவிர குப்பை கூலத்தை பொறுக்கின்னு போக கூடாது. How many of you recognize there's probably some things that you picked up this year that you don't want to carry into next year? கவனிங்க, 2025 அடட நான் கூட தப்பான சிலதை தேர்ந்தெடுத்து தூக்கின்னு போயின்னுக்கிறோம் போல இருக்குதுன்னு எத்தனை பேர் உணர்றீங்க? நான் உணர்றேன். Amen. Anybody have some fear and doubts that you just want to leave in this later season and pull up faith and expectation and faithfulness in the next season? கவனிங்க, கடைசி சில மாசத்துல ஜுரம் வந்துச்சு, நோய் வந்துச்சு, வறுமை வந்துச்சுன்னு பயமும் சந்தேகமும் இருந்தா அத்தை எடுத்துன்னு புது வருஷத்துக்கு போவாதுங்க. அதை இங்கேயே போட்டு அத்தை பொச்சிட்டு புது வருஷத்துல விசுவாசத்தோட காலடி வைங்க. You know, when we move homes or houses, sometimes we find, like when we're packing up, we find that we kept stuff that we shouldn't have kept. கவனிங்கள, ஒரு வீட்டுல இருந்து இன்னொரு வீடு மாத்தின்னு போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்பதான் அந்த பேக் பண்றப்பதான் அடட இந்த உபயோகம் இல்லாததே 3 வருஷம் வீட்டுல வச்சிருந்தோம்னு நினைக்குவோம். தேவையில்லாத தூக்கி மூளை வீட்டுல வச்சுட்டுப்போம். At the time that we kept it, we thought it was going to be so valuable and we were going to use it sometime, only to find out years later that we shouldn't have kept this. We should have just thrown it out. அதாவது அதை எடுத்து வைக்கிறப்போ பிற்காலத்துல இது உதவியா இருப்போம் எடுத்து வச்சிருப்போம். அப்புறம் பார்த்தா அது உபயோகமே படாது. அடட இத்து போயிட்டு தூக்கி வச்சிருக்கிறோமேன்னு உங்களை நீயே பார்த்து व्यसனப்பட வேண்டிய நாள் வரும். Yes, Pastor. And so I just want you to ask the Holy Spirit, are there stones that you're carrying on your shoulder that do not need to be memorialized, that they are not what you need to build an altar with? கவனிங்க, இப்ப பரிசுத்த ஆவியானவரை கேளுங்க. ஆண்டவரே, நான் சுமந்து கொண்டு இருக்கிறத வச்சு பலிபீடம் கட்ட முடியுமா? தேவையானது சுமந்துன்னுக்கிறனா, தேவையில்லாதது சுமந்துன்னுக்கிறனா? இப்ப ஆவியானவரை கேளுங்க. The stones that you carry can either create regret or gratefulness. நீங்க சுமந்துன்னுக்கிற இந்த கல்லு ஒண்ணு அக்கறையிலே நன்றி சொல்ல உதவி செய்யும், இல்ல நான் வருத்தப்பட உதவி செய்யும். And the stones that create regret or guilt or shame, they need to stay in the river and they don't belong with us in the next thing that God's going to do. உன்னை வருத்தப்படுத்துற கல்லு, உன்னை துக்கப்படுத்துற கல்லு, உன்னை வேதனைப்படுத்துற கல்லு ஆத்திலே இருக்கணும். உன்னை சந்தோஷப்படுத்துற கல்லு உன் தோல் மேல இருக்கணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. You know, the Israelites could have glorified slavery over God's liberty and freedom. இஸ்ரவேல் ஜனங்க அடிமைதனத்திலே சந்தோஷப்பட்டிருக்கலாம். ஆண்டவர் கொடுத்த விடுதலையை பாராட்டாம அடிமைதனமே எங்களுக்கு நல்லா இருந்துச்சு, கொம்மட்டிக்கீரையும் வெள்ளை பூண்டு வெங்காயமே நல்லா இருந்துச்சுன்னு சொல்றாங்க. அப்படி கூட சொல்லி இருக்கலாம். You know, it's actually why they were afraid at first to go into the promised land, because they didn't want to leave slavery in Egypt only to be enslaved in the next place. கவனிங்க, அவங்க ஏன் கானானுக்குள்ள போக பயந்தாங்க தெரியுமா? எகிப்தில் அடிமைகளா இருந்தோமே, அதே அடிமைதானத்துல கானான்லயும் நம்ம போய் இருப்போமோன்னு நினைச்சு பயந்துட்டாங்க. And I just want to say to us who put our trust in Jesus that Jesus took care of our past and he forgives us and he heals us and restores us. நான் உங்களுக்கு சொல்ல விரும்புவது,
இயேசுவை தோள் மேல வச்சுக்கோங்க. அவர் உங்களை மன்னிக்கிறவர், அவர் சுகப்படுத்துகிறவர், உங்களுக்கு நல்வாழ்வு தருகிறவர். ஒரு அல்லேலூயா. The psalmist says that he puts our sin and our iniquities into the sea of forgetfulness. நம்முடைய பாவங்களை எல்லாம் கடலின் ஆழத்திலே போட்டு விடுகிறார், அவைகள் எல்லாவற்றையும் மன்னித்து விடுகிறார். I heard a preacher say one time that he threw all of our sin into the sea and then he put a sign up that said no fishing. Yes. ஆண்டவர் நம்முடைய பாவ மூட்டையெல்லாம் எடுத்துன்னு போய் கடலின் ஆழத்துல போட்டு அங்க ஒரு போர்டு போட்டாராம், இங்க யாரும் மீன் பிடிக்க கூடாதுன்னு. So we don't need to spend our time digging up old stuff that will stop us from experiencing God's faithfulness in the next season. அடுத்த வருஷம் கர்த்தருடைய நன்மையை அனுபவிக்கிறத எதிர்நோக்காம போன வருஷம் செஞ்சதையே நினைச்சுக்கின்னு அதையே நோண்டி அம்டம் குப்பையை நோண்டி பாக்குற மாதிரி நோண்டி பார்க்க கூடாது. Let's move forward in thankfulness and in the power of God's grace. நன்றியுள்ள இருதயத்தோடு தேவ கிருபையின் வல்லமையோடு புது வருஷத்துக்குள் பிரவேசிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். Amen. And then the last thing from this story, he says, carry the stones out and pile them up at the place where you will camp tonight. இந்த கல்லை எடுத்துன்னு போய் நீங்க எங்க கூடாரம் போட போறீங்களோ அந்த இடத்துல இந்த கற்களை சேகரித்து வையுங்கள். And so we know that they built these stones together as an altar and a memorial to God's faithfulness. இந்த 12 கல்லை எடுத்துன்னு போய் அக்கறையிலே ஒரு நினைவு சின்னத்தை கட்டினாங்க, ஒரு பலிபீடத்தை கட்டி கர்த்தரை தொழுது கொண்டார்கள். And I want you to notice that geographically they could see the desert where they wandered, but also Jericho where God was about to lead them. கவனிங்க, அவங்க கடந்து வந்த வனாந்தரம் மாத்திரம் இல்ல, சந்திக்க போகிற எரிகோவையும் கர்த்தர் நினைவுபடுத்துகிறார். ஆமென். So the camp, they had all their tents set up and their area, but right here was this memorial, and in looking at the memorial, they could see where God had brought them, but they could see where God was taking them. கவனிங்க, இவங்க அக்கறைக்கு வந்தாங்க, கல்லுங்களை கொண்டு வந்தாங்க, நினைவு சின்னம் கட்டினாங்க. நினைவு சின்னத்தை கட்டும் பொழுது எங்கிருந்து வந்தோம்னு நினைச்சாங்க, இனி போகிற இடத்தையும் நினைச்சாங்க. And this memorial represented a spirit of gratefulness and thankfulness. So he was teaching them to camp yourself in gratefulness. இந்த நினைவு சின்னமானது ஆண்டவருக்கு நன்றி சொல்ல ஏதுவாய் இருந்தது. ஆகவே கர்த்தர் அவர்களை அந்த நினைவு சின்னத்தை சுற்றி, ஞாபகக்குறியை சுற்றி தங்கள் கூடாரங்களை போடும்படியாய் கட்டளையிட்டார். எஸ். But equally camp yourself in expectation. So we are camped in gratefulness and we're camped in expectation. அதே நேரத்தில் எதிர்பார்ப்போடு உன் கூடாரத்தை போடு. கடந்த நாட்களில் நன்மை செய்தார், வருகின்ற நாட்களில் நன்மை செய்வார். And then lean in with me. I want to show you something very powerful from the New Testament. புதிய ஏற்பாட்டிலிருந்து ஒரு வல்லமையான ஒன்றை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். 1 Peter 2:4-10. 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலிருந்து 10ஆம் வசனம் வரை இப்படியாய் வாசிக்கிறோம். 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 4லிருந்து 10 வரை. பாவம் செய்த தூதர்களை தேவன் தப்ப விடாமல் அந்தகார சங்கிலிகளினாலே கட்டி நரகத்திலே தள்ளி நியாயத்தீர்ப்புக்கு வைக்கப்பட்டவர்களாக ஒப்பு கொடுத்து பூர்வ கால உலகத்தையும் தப்ப விடாமல் நீதியை பிரசங்கித்தவன் ஆகிய நோவா முதலான 8 பேரை காப்பாற்றி அவபக்தி உள்ளவர்கள் நிறைந்த உலகத்தின் மேல் ஜலப்பிரளயத்தை வரப்பண்ணி சோதோம் கொமோரா என்னும் பட்டணங்களையும் சாம்பலாக்கி கவிழ்த்து போட்டு ஆக்கினைக்குள்ளாக தீர்த்து பிற்காலத்திலே அவபக்தியாய் நடப்பவர்களுக்கு அவைகளை திஷ்டாங்கமாக வைத்து அக்கிரமக்காரருக்குள் வாசமாய் இருக்கையில் அவர்களுடைய காமவிகார நடக்கையில் வருத்தப்பட்டு நாள்தோறும் அவர்களுடைய அக்கிரம கிரியைகளை கண்டு கேட்டு நீதியுள்ள தன்னுடைய இருதயத்திலே வாதிக்கப்பட்ட நீதிமானாகிய லோத்தை அவர் ரட்சித்திருக்க கர்த்தர் தேவ பக்தி உள்ளவர்களை சோதனை நின்று ரட்சிக்கவும் அக்கிரமக்காரரை ஆக்கினைக்குள்ளாக நியாய தீர்ப்புக்கு நாளுக்கு வைக்கவும் அறிந்திருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. Amen. So Peter is telling us that Jesus, he is our living stone.
அது பேதுரு இங்கே சொல்லுகிறான், இயேசு நம்முடைய உயிருள்ள மூளைக்கல்லாக இருக்கிறார். But then he says, he looks to us and he says, you are living stones because of Jesus. மன்னிக்கணும், 1 பேதுரு 2ஆம் அதிகாரத்துல ஜீவனுள்ள கற்களாக இயேசு இருக்கிறார். அப்படி இயேசு நம்மை ஜீவனுள்ள கற்களாய் மாற்றி இருக்கிறார். So in the Old Testament, the physical stones were a sign of gratefulness and thankfulness to the Lord. But in the New Testament, you and I are these stones. நீங்க பழைய ஏற்பாட்டில யோர்தானிலே அவர்கள் எடுத்துக்கொண்டு வந்த அந்த கல்லு நினைவு சின்னமான கல்லாய் இருக்கிறது. ஆனா 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல 9ஆம் வசனம் வரையில அந்த கல்லா நம்மளையே கர்த்தர் மாத்திட்டு இருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. And see, stones remain, no matter what storms come, stones remain in the storm. என்ன பெருவெள்ளம் வந்தாலும், என்ன எப்பேற்பட்ட வெள்ளப்பெருக்கு வந்தாலும் கற்கள் மட்டும் நிலைத்திருக்கும். Stones are used to build foundations so that other things can be built on top of it, but the foundation has to be hard, it has to be made up of stones. அஸ்திபாரத்தை கல்லின் மீது கட்டுவார்கள். காரணம் என்னவென்று சொன்னால், முழு கட்டடத்தையும் அந்த அஸ்திபாரம் தான் தாங்கி பிடிக்கும். ஆகவே அஸ்திபாரத்தை கட்டுவார்கள். And let it be said that the foundation of our churches and the foundation of our families are built on these living stones of gratefulness and honor. நன்றியுள்ள அந்த ஜீவனுள்ள கற்களின் மீது நம்முடைய குடும்பங்களும் நம்முடைய சபைகளும் கட்டப்படுவதாக. And I just declare over you that you are a living stone of thankfulness and gratefulness in the cities that you represent. நீங்க எந்த பட்டணத்திலிருந்து வந்திருக்கிறீங்களோ அந்த பட்டணத்திற்கு கர்த்தர் உங்களை ஜீவனுள்ள விலையேற பெற்ற கற்களாய் மாற்றி வைப்பாராக. That right in the middle of the river on the journey, you're going to pick up a stone that brings honor and glory to the Lord. உங்கள் பயணத்தின் மத்தியிலே இந்த கல்லை நீங்கள் எடுத்து அதன் மூலமாய் தேவனுக்கு மகிமையையும் கனத்தையும் செலுத்துகிற கற்களாய் நீங்கள் மாறப்போகிறீர்கள். You're going to put the stone on your shoulder that brings honor to Him, and you're not going to carry stones that glorify things from the past. கடந்த காலத்தின் நினைவு சின்னமாக அகோரமான கற்களை அல்ல, கர்த்தருக்கு மகிமை செலுத்துகிற மகிமையான கற்களை நீங்கள் கொண்டு போய் புதிய வருஷத்திலே கட்டப் போகிறீர்கள். And I believe all that you put your hand to, everything that you build, will bring honor and glory to the Lord. நீ கையிட்டு செய்வதெல்லாம் வாய்ப்பதாக, நீ கட்டுகிற கட்டடம் நிலைத்திருப்பதாக. You can put your notes up. I want to share a personal story with you. உங்களோடு நான் ஒரு கதையை பகிர்ந்து கொள்ள போகிறேன். My son Timothy, he is now 17 years old. He is almost a man. என் பையனுக்கு 17 வயசு. திமோத்தி ஒரு ஆண் மகனாய் மாற போறான். ஏறத்தாழ வாலிபனா இருக்க போறான். He is so excited to come to India with me next year in September. He's very excited. அடுத்த வருஷம் செப்டம்பர் நான் இந்தியாவுக்கு வர போறேன். என் கூட என் மகன் திமோத்தியும் வர போறான். வரதுக்கு ரொம்ப ஜாலியா இருக்கிறான். We are planning to bring our whole family, my wife Amy and my son-in-law Ben and daughter Emma and son Timothy. என் மனைவி, என்னுடைய மகள், என் மருமகன், என் மகன் எல்லாரும் குடும்பமா அடுத்த வருஷம் நாங்க வர போறோம். And Timothy, when he was very small, he would play in our backyard. திமோத்தி சின்ன பையனா இருந்த போது எங்க வீட்டுக்கு பின்னால தோட்டம் இருக்கும், அதுல விளையாடுவான். And he loved digging in the ground. He would dig up in our garden and he would find rocks like this. அதாவது அவன் என்ன பண்ணுவான், பள்ளம் நோண்டி குழியெல்லாம் நோண்டுவானா, அங்க இந்த மாதிரி கல்லெல்லாம் கண்டுபிடிப்பான். And this is just a stone. It's just a plain rock. இது ஒரு சாதாரண கல்லு தான். But Timothy would run down and he'd say, Daddy, I found treasure. கவனிங்களேன், இது சாதாரண கல்லு தான். ஆனா அப்பா கிட்ட அப்பா விலையேறு பெற்ற கல்லு நான் கண்டுபிடிச்சேன் பாருன்னு சொல்லுவான். And I'm a very literal person, and so I
started to tell Timothy, buddy, that's not treasure, that's just a rock. ஆனா நான் எங்க பையனை பார்த்த மகன், அது பெரிய விலையேற பெற்ற கல்லெல்லாம் இல்லப்பா, அது சாதாரண கல்லுன்னு சொல்ல முயற்சிப்பேன். And my wife Amy looked over at me and how many of you husbands, you have a wife who can say so much with just a look from her eye? உங்களுக்கு உங்க பொண்டாட்டிங்க எத்தனை பேரு ஒரு வார்த்தையும் பேசாம கண்ணாலேயே பேசுற பொண்டாட்டிங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க? கண்ணாலேயே And immediately I stopped trying to correct Timothy and I said, yeah buddy, wow, you have a treasure. கவனிங்க, என் பொண்டாட்டி என்ன ஒரு பார்வை பார்த்தா என் வார்த்தையே மாறிடுச்சு. ஆமா மகனே, இது விலையேற பெற்ற கல்லு தான். And he said, okay daddy, I'm gonna go find some more. And so he's just a little guy. He turns around and runs out and he digs for more rocks, but he digs for more treasure. சின்ன பையன், நம்ம என்ன பண்ணலாம், இந்த வார்த்தை கேட்டது ஓடிப்போய் இன்னும் கல்லு, இன்னும் விலையேற பெற்ற கல்ல தேடலான்ட்டு நான் அப்பான்ட்டு நோண்டி கல்ல எடுத்துன்னு வந்தான். Yes, Pastor. And the word of the Lord I just want to leave with you today is you think of yourself as just an ordinary rock. கவனிங்க, உங்களுக்கு நான் சொல்ற கர்த்தருடைய வார்த்தை, உன்னை நீ சாதாரண கல்லா நினைச்சுக்கிற, but God calls you a treasure. ஆண்டவர் உன்னை விலையேற பெற்ற கல்லா மாற்றி இருக்கிறார். To him, you are not just some stone and just some ordinary rock. You are a treasure of the Most High God. ஆண்டவருக்கு நீ சாதாரண கல் இல்ல, உன்னதமான தேவனுக்கு நீ விலையேற பெற்ற கல்லா இருக்கிறாய். He cares about your health. He cares about your heart and your family and your business. அவர் உன் சரீரத்தை, உன் சுகத்தை விசாரிக்கிறவர், உன்னுடைய தொழிலை ஆசீர்வதிக்கிறவர், உன் குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறவர், உன் ஊழியத்தை ஆசீர்வதிக்கிறவர். You are a living stone and you are a treasure to the Most High God. உன்னதமான தேவனுக்கு நீ உயிருள்ள கல்லாகவும் விலையேற பெற்ற கல்லாகவும் இருக்கிறாய். You are a treasure to me and you are a treasure to the ministry. நீங்கள் எனக்கு விலையேற பெற்ற கல்லு, நீங்க ஆண்டவருக்கு விலையேற பெற்ற கல்லு, நீங்க ஊழியத்துக்கு விலையேற பெற்ற கல்லு. And you and I have been given the privilege of digging through the backyard to find other treasure. மற்ற கல்லை தேடி கண்டுபிடிக்க பின்னால தோட்டத்துல நாம போய் கல்லை நோண்டி எடுக்க வேண்டியவர்களாய் இருக்கிறோம். But we have to do that with a spirit of gratefulness and thankfulness to the Lord. நன்றியுள்ள இருதயத்தோடு விலையேற பெற்ற கற்களை தோண்டி எடுக்கிறவர்களாய் நாம் மாற வேண்டும். There are people in your city and people in your families that they just think they're an ordinary stone, but God calls them a treasure. உங்க பட்டணத்துல, உங்க சபையில ஜனங்கள் தங்களை சாதாரண கற்களாய் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் விலையேற பெற்ற கற்களாய் இருக்கிறார்கள் என்று நீ தான் அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும். And we have been found by him, but we have also been sent by him to find the treasure around us. கர்த்தர் நம்மை கண்டுபிடித்தார், கர்த்தரே நம்மை அனுப்புகிறார். நாம் விலையேற பெற்ற கற்கள். When you stand to your feet, I want to pray for you. எழுந்து நிற்பீங்களா? உங்களுக்காய் நான் ஜெபிக்க விரும்புகிறேன். Why don't you lift your hearts and your hands to the Lord? எல்லாம் ஆண்டவருக்கு நேரா கைகளை உயர்த்துவோம். எல்லாம் கைகளை ஆண்டவருக்கு நேரா உயர்த்துவோம். Holy Spirit, we thank you for your presence and your power today. பரிசுத்த ஆவியானவரே, உம்முடைய பிரசன்னத்திற்காக, உம்முடைய வல்லமைக்காக இந்த நாளிலே நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். We thank you for a spirit of thanksgiving that rests on each person in this room. இந்த அறையில இருக்கிற ஒவ்வொரு மீது இருக்கக்கூடிய இந்த விலையேற பெற்ற நன்றியுள்ள இருதயத்திற்காக நன்றி தகப்பனே. God, where we've been distracted from what's not happening, let us set our hearts and our minds with great expectation on what you're doing. நடக்காத காரியங்களை குறித்து நாங்கள் மனம் பதறி போவாதபடிக்கு உம்முடைய கரத்திலே ஆசீர்வாதங்கள் இன்னும் இருக்கிறது என்று எதிர்பார்த்து வாழ எங்களுக்கு சொல்லித்தாரோம். God, I thank you right now that you're bringing freedom and there are stones being dropped in the room of stones of regret or stones of guilt and shame. ஆண்டவரே, நீர் விடுதலை கொண்டு வருகிற தயவிற்காக நன்றி. குற்ற மனசாட்சியை எடுத்து போட்டு நல் மனசாட்சியை தந்து விலையேற பெற்ற கற்களாய் எங்களை மாற்றி அருளும். Lord, we
just declare that we're not going to carry those old things that don't deserve to be carried into the next season. சுமக்க ஆண்டவரே தகுதியற்ற கற்களை சுமக்காதபடி வெளியேற பெற்ற கற்களை சுமக்கிறவர்களாய் எங்களை மாற்றும் ஆண்டவரே. And God, right now, we just recount your faithfulness and how good you've been, and Lord, how good you're going to be in the next season. ஆண்டவரே நீர் எவ்வளவு நல்லவராக இருந்தீர், வருகிற ஆண்டிலே எவ்வளவு நல்லவராக இருப்பீர் என்று சொல்லி உமக்கு நன்றி சொல்லுகிறோம். I pray your blessing and favor on every person in this room. இந்த அறையில இருக்கிற ஒவ்வொரு மீதும் உம்முடைய ஆசீர்வாதத்தையும் நன்மையும் பொழிந்தருளும்படியாய் ஜெபிக்கிறேன். May the Lord bless you and keep you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை காக்க கடவர். May he make his face shine upon you. கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மீது பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபையாய் இருக்க கடவர். May he lift up his countenance upon you. கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மீது பிரசன்னமாக்கி and give you his peace. சமாதானத்தை கட்டளையிட கடவர். ஆமென். In Jesus' name, amen. இயேசுவின் நாமத்திலே ஆமென். ஹalleluya. கைகளை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்தலாம். Thank you very much, Pastor. Thank you. God bless you, everyone. Thank you very much, Pastor.